இது கனசுதார் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கன்னடம். பிரியமான தோழியோட நான் எவ்வளோ டீசெண்டாக எடுத்துருப்பேன். இதெல்லாம் நம்ம பேர் போடாமல் இருந்தாலே நல்லது. இல்லை சார், உங்கள் பேர் தான் போட்டிருக்காங்க கதையும். அது வேற போட்டு கிட்டத்தட்ட 70 crores மேலே யூடியூப் வியூஸ் மட்டுமே அந்த படத்துக்கு இருக்கு. முதல் காதல் திருநெல்வேலியில் மலர்ந்து திருநெல்வேலியிலேயே உதிர்ந்த காதல் அது. அந்த பொண்ணு திருநெல்வேலி இல்லை, வேற ஊரில் செட்டில் ஆகிடுச்சு. அது தெரியும், எந்த ஊருன்னு தெரியும். அந்த ஊரில் பார்க்கலன்னு சொல்லாதீங்க. ஈவன் நான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல வந்து அஜித் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் கூட விஜய் அஜித்ன்ற ஒரு பெரிய கிளாஸ்லாம் கிடையாது. அஜித் நடிச்சிருந்தான்னா நீ கட்டும் சேலம் மடிப்பில் பாட்டுக்கு அஜித் டான்ஸ் ஆடிருந்திருப்பார். 2000 இந்த மில்லியனம் இயர்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வானத்தை போல தான். விஜயகாந்த் சார் வர அவர் நீங்களும் வாங்க கேப்டன் கிரிக்கெட் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் கேரக்டர்லாம் அந்த வேஷ்டி முடியெல்லாம் வச்சுட்டு அவரும் எங்கள் கூட கிரிக்கெட் வந்து விளையாடுவார். அவர் இறக்குற வரைக்கும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தார் முரளி. முரளியோட நல்ல மனசுக்கு அவருடைய பசங்க 2 பேரும் பெருசாக வருவாங்க. ஆனால் இந்த டைப்பான காமெடி நான் தான் உருவாக்கினேன். திருநெல்வேலி ஜங்ஷன்லட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதும் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணது தான் தப்பு பண்ணால் நம்ம ஒத்துக்கணுங்க. அதான் அல்வா துண்டு இடுப்பு இருப்புனா ரோட்டில் அப்படி ஒரு பொண்ணு போவோம், அது மாதிரி ஒரு 10 பேர் பாடுவாங்க. அது சொசைட்டி நம்ம கெடுக்கிற மாதிரி. நானும் கிட்டத்தட்ட மோர் தென் 40 இயர்ஸுக்கு மேலே சினிமா பார்த்துட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி அளவுக்கு தைரியமான ஹீரோ நான் பார்த்தேன். மணிகண்டன் பெஸ்ட் ஆர்டிஸ்ட். கதையை நல்ல ஸ்டோரி செலக்ட் பண்ணி அருமையாக நடிக்கிறாரு. வாரிஸ் கல்யாணம் மட்டும் தெரியல, அவார்டு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். மேலே பின்னாடி வெயிட் பண்ணோம் அடுத்த ஸ்டேஜ் போய் அவார்டு கொடுக்கறதுக்கு. அப்போ சார் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போது கொஞ்சம் கிண்டல் அடிக்கிற மாதிரி சொன்னார். நான் அது கொஞ்சம் கோவப்பட்டேன். பூவே உனக்காக நோ சான்ஸ். விஜய் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் செலிப்ரேட்டிங் தி லெஜெண்ட் இயக்குனர் விக்ரமன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யா. இப்பொழுது தமிழகம், ஆந்திரா மற்றும் கேரளாவிலும். பவர்ட் பை தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், 777 சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ், ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸோ எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் நீங்கள். உங்களை உங்கள் கூட உட்காந்து சந்தித்து பேசுறது, உங்களை பெருமைப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்று. எங்கள் டீம் சார்பாக, தமிழ்நாடு டீம் சார்பாக உங்களுக்காக ஒரு சின்ன ஏவி ஒன்று நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சார். இயக்குனர் விக்ரமன் தமிழ் சினிமாவின் சில்வர் ஜூப்ளி பிதாமகன், கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர் என ஒவ்வொரு துறையிலும் தடம் பதித்த தன்னிகரில்லா கலைஞர். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் உருவாகின பில்லர்களில் வந்து ஒரு விக்ரமன் ஒருத்தன் சொல்லுவாங்க. தயாரிப்பாளர்களை பெரும்புள்ளிகளாக, நடிகர்களை புதிய மன்னர்களாக மாற்றிய கலைஞன். தமிழ் சினிமாவில் இனிய தென்றலாக வீசிய புது வசந்தம். நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு. ஒரு தலை காதலின் ஃபீல் குட் மூவியாக பூவே உனக்காக, ஆல் இந்தியாவை அலறவிட்ட சூரிய வம்சம், ஹாட்ரிக் சில்வர் ஜூப்ளி அடித்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஃபேமிலி சினிமாவாக தேசிய விருதுகளை கவர்ந்த வானத்தை போல, உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, குடும்ப காவியங்களிலேயே வெரைட்டி விருந்து கொடுத்த சம்பவக்காரர், முரளி, சரத்குமார், விஜயகாந்த், கார்த்திக் தொடங்கி அஜித், விஜய், சூர்யா, மாதவன் என ஆக்ஷன் ஹீரோக்களை குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோவாக மாற்றியவர். ரோஜா, மீனா, சங்கீதா, தேவயானி, ஜோதிகா என ஹீரோயின்களுக்கு கிளாமர் அடையாளம் இல்லாமல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரோல் கொடுத்து அழகு பார்த்தவர். இன்னைக்கு கழுத்துல விழுற ஒவ்வொரு மாலையும் அவர் காலுக்கு தான் போய் சேரணும். போடு தாளம் போடு என உற்சாக முரசாக தொடங்கி வாழ்வின் மீது நம்பிக்கை தரும் நட்சத்திர ஜன்னலில் ஒரு தலை காதலின் தேசிய கீதமான ஆனந்தம் ஆனந்தம் என விக்ரமன் படங்களின் அத்தனை பாடல்களும் எவர் கிரீன் எனர்ஜி பிளேலிஸ்ட். பாக்ஸ் ஆபீஸ் வரலாற்றை ஒவ்வொரு முறையும் முறியடிப்பது இவரின் ஹிட் லிஸ்ட். படத்தை போல டைம்ல பிறக்காதவங்க எல்லாம் என் படத்தை எப்படியோ பார்த்துட்டு சார் சூப்பர் படம் சார், ரீல்டோனாவோ காலர் டியூனாவோ என் பாட்டை வச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவின் ஒப்பற்ற படைப்பாளிகளை கொண்டாடும் தமிழ்நாடு நவ் செலிப்ரேட்டிங் தி லெஜெண்ட் நிகழ்ச்சியில் இயக்குனர் விக்ரமனின் திரைப்பயணத்தை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நவ். 5 கிளிப் மட்டும் வச்சிருக்கோம் சார். உங்க படத்தோட ரீமேக் மற்ற மொழிகள்ல வந்தது, நீங்க 2 தெலுங்குல பண்ணிருக்கீங்க. அதை தவிர்த்துட்டு கன்னடா பிலிம்ல வந்தது. அதுல நாங்க தமிழ்ல ரசிச்ச
சில சீன்ஸ் இருக்கு, அது அங்கேயும் எடுத்திருந்தாங்க. அதை வந்து நாங்க பார்த்தோம். சரி நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, ஒரு நான் தடவை பார்த்திடலாம். பார்த்துக்க மாட்டேன். నన్నే చేయొద్దు ప్లీజ్ నన్నే చేయొద్దు వదలను. இப்போ பூர்வனக்கா அந்த இன்டர்வல் சீன், அந்த முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட் சீன் நான் அந்த படம் தெலுங்கில் பார்க்கல. பட் இந்த தெலுங்கில் பண்ண ப்ரொடியூசர் வந்து தான் என்னுடைய வசந்தம் படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், தெலுங்கு படத்துக்கு. அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அசோக் சார்னு சொல்லி. சூப்பர் குட்டில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தார். நம்ம இப்படி பிரமேன் நடராஜன் சார் வந்து கவிதாலயில் இருந்தாரோ அந்த மாதிரி இருந்தார் அவர். அவர் வந்து ரவிக்குமாருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, கேஎஸ் ரவிக்குமாருக்கு. புது வசந்தமே தெலுங்கு வாங்குறதுக்காக அவர் வந்தார். பட் ரீ ரெக்கார்டிங்கில் மியூசிஷியன்லாம் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, கிளைமேக்ஸ் நல்லா இல்லை, அதில் பயந்து ஓடிப்பிட்டார். அப்புறம் வந்து இந்த படம் பூவே உனக்காக பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படம் வாங்கினார். தெலுங்கு அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படம் இதுதான். இதுக்கு வந்து நான் தான் ஜெகபதி பாபு சஜஸ்ட் பண்ணேன். அப்போ ஜெகபதி பாபு வந்து நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணீங்க? நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஜெகபதி பாபு இப்போ வந்து ஏஎம் ரத்ன சார் ஒரு படம் டைரக்ட், மலையாள ரீமேக் ஒரு படம் ஏஎம் ரத்ன சார் ப்ரொடியூசரே டைரக்ட் பண்ணார். அந்த ஜெகபதி பாபு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஜெகபதி பாபு நடிச்சார். பட் அவளிலாம் அவர் சாய்ஸு. இந்த படம் நான் பார்க்கல. பட் இது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமாம், எல்லா சாங்கும் இதே சாங் தான். ஆமாம். இவர் தான் என்னுடைய வசந்தம் படம் என்னை வச்சு தெலுங்கில் எடுத்தார். சார் இந்த பூவே உனக்காக ரீமேக்கில் இன்னொரு விஷயம் சார், தெலுங்கில் வந்திருக்கு, கன்னடத்தில் வந்திருக்கு, மூணுலேயுமே இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் பார்த்தோம்னா எல்லா படத்துலையுமே வேறு கேஸ்ட்டு, வேறு இது. ஆனால் நாகேஷ் சாரோட கேரக்டர் மட்டும் 3 ரீமேக்லேயுமே நாகேஷ் சார் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இதுவே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. நாகேஷ் சாரோட சார் அவருக்கெல்லாம் ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது சார். நான் கமல் சாருன்னு சொல்லுவார், நானும் சொல்கிறேன். எனக்கு நாகேஷ் சார் புது வசந்தத்துலேருந்தே தெரியும். ஏன்னா அதையும் நான் நிறைய பேட்டியில் சொன்னேன். அவர் வீட்டுக்கு சென்ட் மேரிஸ் ரோட்டில் தான் அவர் வீடு இருந்தது. அவர் வீட்டுக்கு எதிர் தெருவில் தான் கொஞ்சம் நைட் 2-3 நாள் ஷூட் பண்ணோம். ஆனந்த் பாபுவில் நடிக்கிறதுனால அவர் வந்து அவர் பையன் தானே, அவர் வந்து ஷூட்டிங்லாம் சேர் போட்டு வந்து உட்காந்து ராத்திரி எப்போ 9 மணிக்கு மேலே வந்து உட்காந்து ஃபுல்லாக வேடிக்கை வைப்பார், நல்லா இருக்கும். அப்புறம் நான் பேச நினைப்பில்லாமல் ஆனந்த் பாபு நான் போட்டிருந்தேன், அது பெரிய ஹிட்டு. அதுவும் அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பூவே உனக்காக நடித்தார். அவர் தலை சிறந்த நடிகர். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே அவர் நடிப்பெல்லாம் பார்த்து வியந்து, சர்வசுந்தரத்துலேருந்து எத்தனை படங்கள் இருக்குது. தலை சிறந்த நடிகர். அவரோடலாம் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அவ்வளோதான். அது அவருக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவே கிடையாது. வேறு யாரும் இன்றைக்கி திங்க் பண்ணவே முடியாது. சார் இது என்ன படம்னு கண்டுபிடிங்க சார்? இது கனசுதாரம், உன்னிடத்தில் என்னை கொடுத்துருக்கேன். ஏன்னா ரவிச்சந்திரன் என் படம் அது ஒன்று தான் நடித்தார். இல்லை சார், இது வந்து பிரியமான தோழியோட. ஓ அப்படியா? ஓ இன்னும் சொல்கிறாங்கன்னா பாருங்க நீங்கள். ஓ சரி சரி. எனக்கு தெரில, இது பிரியமான தொழிலான்னு தெரில. இந்த மாதிரி சீக்வன்ஸு தமிழ் படத்தில் கிடையவே கிடையாது சார். ஆக்சுவலாக அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும். பார்க்கல. ஏன்னா நான் எதுவுமே இப்போ கனசுதாரம் கூட நான் சொன்னேன். நான் ரவிச்சந்திரன் நடித்தேன். முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். கன்னடத்தில் ரவிச்சந்திரன் தான் நடித்தார். அது பெரிய ஹிட்டு. இது வந்து என்னென்னா, இப்போ பிரியமான தோழி வந்து அது ஏவிஎம்முடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. வழக்கமாக படம் பண்ணும்போது 50% ரைட்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க இல்லையா. ஆனால் நான் முதல்ல கமிட் ஆனது தெலுங்கு படம் தான். அவங்கள்ட்ட சொன்னேன், சார் வந்து உங்களுக்கு படம் பண்ணுறேன், பட் இந்த கதையை நான் தெலுங்கு பிடிச்சிட்டு ஓகே பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னேன். அப்புறம் வந்து ஓகே நீங்கள் எனக்கு தமிழ் மற்ற ரைட்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தமிழ், கன்னடம், ஹிந்தி எல்லாம் அவருக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டேன். நான் தெலுங்கு நான் பண்ணிட்டேன். பட் எனக்கு இனிமேல் நல்ல சம்பளம் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த பிரியமான தொழில் எப்போ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு ஷாக்கான விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அந்த பெண்ணே நீயும் பெண்ணா காஃபி சீன்ஸ், அந்த சீனா? அது என்ன நான் எவ்வளோ டீசெண்டாக எடுத்துருப்பேன். தயவுசெய்து வேணாம், அது போடாதீங்க. ஓகே சார். போட்டால் என்னுடைய கமெண்ட் வரும். அப்புறம் நான் ஏதோ அவங்களுக்கு சொல்லி அவங்க அந்த ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியாது, டைரக்டர் யாருன்னு தெரியாது. ரவிச்சந்திரன் எனக்கு ஓரளவு தெரியும். அவர் ரவிச்சந்திரன் பெரிய டைரக்டர் தெரியல உங்களுக்கு. நான் டைரக்டர் தான் டைரக்ட். அதான். ஸோ அவர் நம்ம தமிழ்கார் வேறு, அதனால் நம்மளை ஃபோன் பண்ணி திட்ட போகிறாரு. எதுக்கு ரொம்ப வேணாம். இது காட்டுங்க இன்னொரு பாத்திரம். இது என்ன நமிதா தான் ஜோதிகா கேரக்டரா? ஆமாம். ஆக்சுவலாக சார் அந்த இன்னொருத்தங்க நடுவில் நின்னாங்கல்ல சார், அவங்க வந்து நமிதாக்கு அக்காவை வருவாங்க. அவங்களோட போன ஜென்மத்தில் இந்த ஹீரோ ரவிச்சந்திரன் வந்து லவ்வராக இருந்திருப்பாரு. 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. இது பிரியமான தொழில் கதை இல்லையே.
இல்லை சார். ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா நீங்கள் கிரிக்கெட் வச்சு எடுத்துருப்பீங்க, அவங்க செஸ் வச்சு விளையாடிருப்பாங்க. ஃப்ரெண்டு கேரக்டரில் வந்து மீரா ஜாஸ்மின் பண்ணியிருப்பாங்க. வினித் சாரோட கேரக்டரில் பிரகாஷ் ராஜ் சார் பண்ணியிருப்பாரு. அந்த நமிதாவுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குலாம் அவங்க அக்கா போய் படுத்துப்பாங்க. பிரியமான சொல்லி கதையே இல்லையா? நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு பிறகும் ஒரு ஆண் பெண் நட்பு தொடரும் நான் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இப்படி போகும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த நீங்கள் ஸ்ரீதேவி அவங்க அப்பா இறந்தோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற சீனு எல்லாமே அப்படி வரிசையாக அப்படியே வரும். ஆமாம், தெரியல இது எப்படி போச்சுன்னா. ஆக்சுவலாக இன்னொரு இது சார், இது கன்னடத்தில் வந்து தமிழில் டப் பண்ணி வேற விட்டுருக்காங்க. அடப்பாங்க, இதெல்லாம் நம்ம பேர் போடாமல் இருந்தாலே நல்லது. இல்லை சார், உங்கள் பேர் தான் போட்டிருக்காங்க கதையும். அது வேற போட்டாங்களா? அடப்பாங்களா? ஏங்க நான் எவ்வளோ டீசெண்டாக எடுத்துருப்பேன். என்ன இது சொல்ல தெரியல. இதே மாதிரி கன்னடத்தில் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு நம்ம இவர் அவர் தமிழ்காரர், வேலூர்கார் ஒருத்தர். அவர் வந்து என்னென்னா அவர் பெரிய ஃபைனான்சியர், பெரிய ஒரு ரவுடின்னு கூட சொன்னாங்க, எனக்கு தெரியல. அவர் வந்து உன்னே நினைத்த ரைட்ஸ் கேட்டார், எனக்கு தெரியாது, ப்ரொடியூசர் தான் சொன்னாங்க. அது ஏதோ பார்க்கிங் நடந்திருக்கு, சரியாக செட் ஆகலை, அவர் போயிட்டார். அவர் போகும்போது என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு, இதே கதையை நான் கன்னடத்தில் எடுத்து காட்டுறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்புறம் எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன். 2002 உன்னே நினைத்து ரிலீஸ் ஆகுது. 2006 or 2007 ஐம் நாட் ஷுவர். அப்போ வந்து எனக்கு பெங்களூர்லேருந்து நிறைய ஃபோன் வருது, சார் உங்கள் படம் உன்னே நினைத்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க சார், இது என்ன நீங்கள் உங்கள் பேர் வரல ஒன்றும் வரல என்ன அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நான் லட்சுமி மூவி மேகர்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன், அவங்க அது பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கல, விட்டுட்டாங்க. நான் சரி இது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு பெங்களூர் போயிட்டு பெங்களூரில் ஸ்டே பண்ணிட்டு அங்கே எனக்கு தெரிஞ்ச தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் சொல்லி எனக்கு இந்த படத்துக்கு தேட்டரில் டிக்கெட் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு நானும் என் அசிஸ்டண்ட்டு இன்னொருத்தர் நினைக்கிறேன் ஒரு 3 அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் 3 பேரும் போகிறோம். தியேட்டரில் போய் படம் பார்க்குறோம். அப்போ அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் இந்த இந்த சிவகார்த்திகேயன் எப்படி இந்த அது இது இதில் வந்து பிரபலமானாரோ அந்த மாதிரி ஒரு ஹேங்கர் அவர் வந்து ரொம்ப பிரபலம். கிருஷ்ணா, காமெடி கிருஷ்ணான்னு தான் அவருக்கு பேர். அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு பெரிய மார்க்கெட் இருந்தது. அப்போ அவருடைய 3வது படம் தான் அந்த உன்னை நினைத்து கன்னடம். போய் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன், ஃபுல்லு பயங்கர இது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால எங்களுக்கு ஹை கிளாஸில் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறோம், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு படமாக இருக்குது. நான் இன்டர்வியூவில் சொல்கிறேன், இந்த படத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, இது எப்படி நம்ம படம்னு சொல்கிறாங்கன்ட்டா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே உன்னை நினைத்து சீன் பை சீன் அதே கிளைமாக்ஸு அதே டைலாக்கு. ரோட்டில் போய்ட்டுருக்க முன்னாடி போகிற காரில் டோர் சரியாக சாத்தம் போனால் நம்ம போய் வான் பண்ணிட்டு போவோமே, முன்ன பின்ன தெரியாத மாதிரியே நமக்கு அக்கறை இருக்கும்போது நீங்கள் உங்களை நான் லவ் பண்ணியிருக்கேன், உங்கள் மேலே எனக்கு அக்கறை இருக்காதான்ற வரைக்கும் அப்படியே படம் ட்ரெயினில் ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் மொத்த படத்தையும் அவன் செகண்ட் ஹாஃபில் எடுத்து வச்சு அந்த படம் சூப்பர் டீப்பர் ஹிட்டு. அப்புறம் வந்து நான் அங்கேயே சேம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி இது என்னுடைய கதை, இது அப்படியே எடுத்துட்டாங்க இல்லை இதுன்ட்டு. இவங்க ப்ரொடியூசர்ஸ் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை, நான் தான் ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து அப்போ இங்கே தமிழ் சேம்பர்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி மெட்ராஸ் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி அது ஒரு சொற்ப தொகை வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு அவங்க கேட்கும்போது மரியாதையாக கேட்டால் அந்த தொகைக்கே கொடுத்துருக்கலாம். இது வந்து ப்ரொடியூசர்ஸோட வீம்புனால அந்த அமௌண்ட்டும் போய் நம்ம கிரெடிட்டும் போயிடுச்சு, நமக்கு அந்த நேமும் போயிடுச்சு. இதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் ஏவிஎம்க்கு ரைட்ஸ் கொடுத்தனால எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாங் நம்ம பிரியமான தொழில் சாங் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. சாங்காக யூஸ் பண்ணிடும். கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா சாங் வரும் சார். சரி, இந்த சீன் முடிஞ்ச உடனே அந்த பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு படம் இப்போ கூட அந்த வாரம் எண்டில் இதே மாதிரி இந்த டாபிக் வச்சு ஒரு டாக் ஷோக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க ஒரு டிவியில். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்த படம். திருமணத்திற்கு பின்பும் பல பேருக்கு லேடிஸுக்கு பிடிச்ச படம். இவங்க நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி இருக்காங்களா, அவங்க கூட ஒரு இடம் மீட் பண்ண சொன்னாங்க. உங்கள் படத்துலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக தான் சார் அப்படின்னாங்க. அது மாதிரி பல பேருக்கு அது பிடிச்ச படம். அதை வந்து இப்படி கொச்சப்படுத்தலாம். நாலு படத்தோட ரீமேக்குமே பார்த்துருக்கோம் சார். சரி, 4 படத்துலையுமே நிறைய சீன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ரீமேக். ஆனால் இந்த பைக் சீன் மட்டும் சரத்குமார் சார் ஓட்டுனது தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இதே எடுக்கும்போது இன்னொரு தகவல் நான் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் எதுலேயுமே சொல்லலை. இது வந்து நாங்கள் இந்த திருமூர்த்தி மலைன்னு உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கல கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதுக்கு அந்த திருமூர்த்தி மலைக்கு சும்மா ஒரு 100-200 அடிக்கு முன்னாடி ஒரு இடத்த வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆக்கி ஒரு 6 பஸ் வச்சு இந்த சீன் எடுக்கிறோம்.
இது எடுக்கும்போது இப்போ அதான் சரத்குமார் சார் வந்து பைக் அப்படி ஸ்டாண்ட் போட்டு நிறுத்து வர அந்த இவங்க பிரியானமன் பஸ்லேருந்து இறங்குவாங்க. இது எடுத்துகிட்ருக்கோம். மத்தியானம் ஒரு 2-2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். லோ ஆங்கிளில் கேமரா வச்சுருக்கேன். நான் கேமராமேன் சரவணன் எல்லாம் இருக்கும். இப்போ அப்போ பார்த்தா ஒரு பஸ்ஸு எல்லாம் பஸ்ஸு இப்படி நிற்கிது. ஒரு பஸ் என்னாச்சு, அவன் நியூட்ரல் போட்டு வச்சுட்டு போயிட்டான். பஸ் டிரைவர்லாம் போயிட்டான். வண்டி தானா திரும்ப வருது. வரும்போது அப்படியே நானும் கேமராமேன் இப்படி போயிட்டோம். கேமரா அடியில் மாட்டிச்சு. பஸ்ஸுக்கு அடியில் கேமரா அசிஸ்டன்ட் என்ன நடந்ததுனே தெரியல. எல்லாம் நல்லதே அடிச்சுட்டு ஓடுறாங்க. நானா ஐயோ யாருங்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இது பண்ணுறேன். பஸ் அப்படி வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் எல்லாரும் போய் முட்டு கொடுத்து ஒரு மாதிரி நிறுத்தி அப்புறம் டிரைவரை திட்டி அப்புறம் பிரேக் போட்டு கல்லெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி இது பண்ணோம். யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நல்ல ஃபார்ச்சுனேட்லி யாருக்கும் எதுவும் ஆகலை. கேமரா மட்டும் அடியில் மாட்டி அந்த ஸ்டாண்ட்லாம் உடஞ்சிச்சு. அதுக்கு அந்த யூனிட்டில் 22,000 ரூபா பில் போட்டாங்க. அந்த கேமரா அசிஸ்டன்ட் அழுதாப்பில்ல. நான் சொன்னேன் நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் ஃபோன் பண்ணி அந்த ஓனர் ரவி பிரசாத் ஓனர் எனக்கு நல்லா தெரியும். அதை நான் கொடுத்துட்றேன், கம்மலில் காமிக்காதீங்க, கம்மலில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அன்றைக்கி ஒரு நிமிஷம் வந்து நானே உயிரோடு இருந்திருப்பேனான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் ஏதோ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் எல்லாம் டக்குன்னு விலகி போய் தப்பிச்சோம் இந்த ரோசாப்பூ பாட்டுக்கு. வணக்கம் பாஸ், எப்படி இருக்கீங்க? என் மனசுக்கு எப்பவுமே நெருக்கமான இயக்குனர் நீங்க தான். பூவே உனக்காகல ஒரு பாட்டுக்கு நீங்க கூப்பிட்டப்போ உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்தேன். வேற யாரா இருந்திருந்தாலும் பண்ணியிருக்க மாட்டேன். பாஸ், என்கிட்ட மறக்க முடியாத விஷயமா நீங்க பாக்குறது என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நம்மள மாதிரியே நம்ம பசங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியல. முரளி என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. புது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து முதல்ல பிரிவும் சந்திப்போம்னு ஒரு படம். அதில் முரளி தான் ஹீரோ. ஸ்பாட்டில் எல்லாம் தம் அடிச்சுட்டு ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுவோம். அவர் தம் அடிக்க மாட்டார். எங்களை அன்றைக்கெல்லாம் தம் அடிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவர். நாங்கள் தம் அடிச்சு தான் ஒர்க் பண்ணுவோம், ஜாலியாக தான் ஒர்க் பண்ணுவோம். ராஜு நீ நான் தான் பேசுவோம், அப்படி தான் பேசுவோம். அது அப்போ இண்டஸ்ட்ரியே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன அதை டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தம் அடிச்சுட்டு ஒன்றா இருந்துட்டு அது படம் மாதிரியே தெரில அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அப்படி தான் இருந்தோம். முரளியும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அப்புறம் அந்த படம் கொஞ்சம் பாதியில் நின்றுடுச்சு. அப்புறம் நானும் அதுக்கப்புறம் பார்த்திம் சார்ட்டு வந்து சேர்ந்து முதல் பார்வைன்னு ஒரு படம் முதல்ல ஒர்க் பண்ணி அதுவும் நின்று போச்சு. அப்புறம் கேள்விக்குறின்னு ஒரு படம் பண்ணோம், அதுவும் நின்று போச்சு. அப்புறம் தான் புதிய பதை படம் பண்ணோம், அது ஹிட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் டைரக்டர் ஆகிட்டேன். அப்புறம் புது வசந்தம் படம் நான் பண்ண போகிறேன்னொடனே இந்த ராஜேந்திரகுமார் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த டைரக்டர் சொன்னேன் இல்லையா, அவருக்கு புது வசந்தம் கதையை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அவருக்கு தெரியும். அந்த டைமில் சொன்னேன், அந்த புது வசந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சொன்னேன். அவர் முரளிகிட்ட போய் சொல்லி என் வேறு சுப்பிரமணியன் மணின்னு தான் கூப்பிட்டாங்க எல்லாரும். விக்ரமன்றது நான் வச்சுக்கிட்ட புனைப்பேர். அப்போ மணி ஒரு சூப்பர் கதை, ஃபஸ்ட்டு படமாக பண்ண போகிறப்பல எக்ஸ்ட்ரானரி கதை, நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முரளிகிட்ட சொல்லி முரளி உடனே சூப்பர் கூட்ட ஆஃபீஸ்க்கு. அப்போ எனக்கு செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை, அப்போ செல்ஃபோன் வரல என்கிட்டையும் கிடையாது, எனக்கு ஃபோன் நம்பரும் கிடையாது. எனக்கு சூப்பர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு ஃபஸ்ட்டு படம் சூப்பராக இருக்கம்மா, எனக்கு இப்போ நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி முரளி கேட்டு, அப்புறம் முரளி KK நகரில் 18th அவனியில் தங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து அவருக்கு ஃபுல் கதையும் சொன்னேன். ரொம்ப பிடிச்சது, நடித்தார். ஃபுல் படத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அடிக்கடி வருவார், என்னை கூப்பிட்டு போவார், ஏதாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவார், அங்கே டின்னர் சாப்பிடுவோம். நான் அதான் சொன்னேன், நான் போனால் நான் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டேன், நான் சாதாரண ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். முரளி நான் அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார். அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்புறம் நான் பேசின இப்போ ஃபஸ்ட்டு முரளி தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. முரளி வச்சு தான் பூஜை போட்டோம். அப்புறம் அவருக்கு அது செகண்ட் ஹாஃப் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றுங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் கேட்கல. அப்புறம் ஆனந்த் பாபு வச்சு எடுத்தேன்னு வச்சுங்களேன், ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் முரளி தேட்டரில் பார்த்தார். பார்த்துட்டு இந்த பாவா லட்சுமணன் நம்ம வடிவேல் கூட காமெடி நடிக்கலாம், என் பர்சனல் அசிஸ்டன்ட். அவன் முரளி போய் நீங்கள் இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிட்டீங்களா, பாருங்கள் தேட்டரில் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சு படம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆனந்த் பாபுக்கு நல்ல நேம். அப்புறம் முரளி வீட்டுக்கே வந்தார். சாரி சார், நான் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், அண்டர்ஸ்டிமேட் போட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம படம் ஒன்றுனார். பட் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அப்புறம் போய் அவனுக்கால ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தேவைப்படுதுன்னு சாங் மட்டும் கேட்டேன். அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு, காசுலாம் வாங்கல. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் சரியான வாய்ப்பு வரலன்னா நான் மறுபடியும் முரளி கூட படம் பண்ணியிருப்பேன். எனக்கு புது வசந்தத்துலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தார் முரளி. ஒரு நல்ல நடிகர் கம் டைரக்டர் ரிலேஷன்ஷிப்பே இல்லை, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். புது வசந்தம் எடுக்கும்போதே நானும் ஒரு ஸ்பாட்டில் சீரட் பிடிச்சிக்குவோம், ஜாலியாக பேசிக்குவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. புது வசந்தம் படம் கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஹிட்டுன்றதில் என்னை விட அதிக கான்ஃபிடென்ட்டாக இருந்தவர் முரளி தான். முரளி எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த புது வசந்தம் படம் அவர்கிட்ட நான் எங்கேயோ போயிடுவேன்னா பாருங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க மிஸ்ஸஸுக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஃபேமிலி இதாக தான் இருந்தாங்க. அவங்க பசங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் அதர்வாவுடைய வெற்றி, அதோடைய மோஸ்ட் படம் ஃபஸ்ட்டு படம் பானாக்காத்தடி பூஜைக்கு நான் போயிருந்தேன், வாழ்த்து சொன்னேன். அது மாதிரி ஆகாஷ் படம் அந்த தேட்டரில் பார்த்தா நேசிப்பேன். நல்லா தான் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அவருடைய முரளியோடைய நல்ல மனசுக்கு அவருடைய பசங்க 2 பேரும் பெருசாக வருவாங்க. டைரக்டர் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? துப்பாக்கியை தூக்கி நடிச்சுக்கிட்டு இருந்த என்ன
மஞ்சப்பையும் குடையுமா நடிக்க வச்சிங்க. உங்கள் டைரக்ஷனில் 2வது படம் பண்ண ஒரே ஹீரோ நான் தான். டைரக்டர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம சேர்ந்து வேலை பார்த்த நாட்களில் மறக்க முடியாத சில விஷயங்களை ரசிகர்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் என்ன மாதிரியே நீங்களும் மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்களை நான் எதுவும் காயப்படுத்திருக்கேனா? என்ன சொல்கிறது, நீங்கள் இதெல்லாம் காமிச்சு என் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா எப்படி முடியும்? தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா நான் கேப்டன் மேலே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனான ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது. அவர் இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே நான், ஆர் உதயகுமார், ஆர்கே செல்வமணி, பேரரசு எல்லாம் அவர் வீட்டிலேயே போய் போய் பார்த்தோம். அப்போ நாங்கள் பார்த்தோன்னே எனக்கு நைட்டெல்லாம் அழுதுட்டோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ கம்பீரமாக பார்த்த ஒரு கேப்டன், எத்த ஸ்பாட்டில் ஒரு பெரிய க்ரௌடு வரும், பிரச்சனை வரும், இதெல்லாம் ஒத்த ஆளாக நின்று வேட்டியை மடிச்சுக்கிட்டு எல்லாரையும் பாங்கடா அப்படி இப்படின்னு திட்டி எல்லாத்தையும் சமாளித்து ஷூட்டிங் கரெக்டாக நடக்கும். நீங்கள் எடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். அவர் போய் ஒரு பாடி கார்டு மாதிரி நின்று எல்லாத்தையும் தடுத்து கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு ஆள் நடக்க முடியாமல் வந்து உட்காந்து, அவர் மாஸ்க் போட்டிருக்காரு, உட்கார முடியல, அவர் 2 பேரை பிடிச்சிட்ருக்காங்க, பேச முடியல அப்படின்னு பார்க்கும்போது அழுதுட்டோம் அன்றைக்கி எல்லாம். வந்து அதுக்கப்புறம் செல்லுமணி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் கேப்டன் என்னை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டார். விக்ரமன் வானத்தை போல டைரக்டர், மரியாதை டைரக்டர், ஆர் உதயகுமார் சின்ன கவுண்டர் டைரக்டர், ஆர்கே செல்லுமணி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் நல்லா தெரியும், பேரரசு தருமபுரி டைரக்டர், எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டார். பட் அவங்களால பேச முடியல, நாங்கள்லாம் அழுதுட்டு அப்புறம் வந்து செல்லுமணி வீட்டில் வந்து ரொம்ப நேரம் புலம்பிட்டோம். என்ன எப்படி பார்த்த கேப்டன் இப்படி ஆகிட்டாரன்ட்டு. அதுக்கப்புறம் கேப்டன் இறந்தோடனே காலையிலே போயிட்டோம். இப்போ இந்த ஓராண்டு நினைவு கூட போனோம், எல்லாம் மரியாதை செலுத்தினோம். ரொம்ப ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர். வானத்தை போல படத்தில் சின்ன சின்ன அபிப்பிராய பேதம் வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது படம் ரிலீஸுக்கு பிறகு சரியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். மரியாதை படத்தில் 100% அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அற்புதமான நடிகர், நல்ல பெர்ஃபார்மர். அது வந்து பல படங்களில் வந்திருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். வானத்தை போல ஆகட்டும், மரியாதை ஆகட்டும், கொஞ்சம் வெளி கொண்டாந்துருக்கேன்னு தான் சொல்ல முடியும். அந்த கிரெடிட்டில் அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணார். நான் ஒன்றும் அவர்கிட்ட நடித்து காமிச்சு இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை. அவர் அது உள்வாங்கிட்டு பிரமாமாக நடித்தார். என்ன விக்ரமன் சார், எப்படி இருக்கீங்க? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே பாஞ்சிட்டீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இயக்குனராக உங்கள் வேலையை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டீங்க, என்னையே வச்சு வேலை வாங்கினீங்களே, அது எப்படி இருந்தது? இது இன்டர்வியூ அது மாதிரி வந்தாலே மற்றவங்களை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசுவாங்க. ஆனால் நான் என்றைக்குன்னா உன் சீனை வந்து சொதப்பி இருக்கிறேன்னா அதெல்லாம் பாக்கியம் தான். யாருக்கும் கிடைக்குமா எனக்கு தெரில. அவங்க வேலை செஞ்ச முதல்ல தொழில் கற்றுக்க டைரக்டரே வச்சு அவங்க படம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய வாய்ப்பு. சூரியவம்சம் தான் அவர் என் டைரக்ஷன் நடித்த ஃபஸ்ட்டு படம். நான் தான் இப்போ உள்ளத்தை அளித்த பெரிய ஹிட்டு. மணிவண்ணன் சார் ரொம்ப பீக்குக்கு போயிட்டார். நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டுருக்கு காமெடியெலாம். அப்போ வந்து நான் வந்து சூரியவம்சத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து அவர் நடிக்கணும்னு சொல்லி அவர் ஆஃபீஸில் போய் அவர் பார்த்து பேசுகிறேன். அவர் வந்து நான் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், என் பட்ஜெட் இவ்வளோ தான் சார் அது அப்படின்னு சொன்னேன். நான் பண்ணுறேன், உனக்காக பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பளத்தெலாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ பிரியமான தொழிலையும் அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் பண்ணார். அதோட பெரிய விஷயம், நினைத்தது யாரோ படத்தில் வந்து ஒரு ஷார்ட் எண்டில் அவர் வரணும், வந்து அந்த ஹீரோவுக்கு கை கொடுக்குற அந்த 40 டைரக்டரில் அவர் ஒரு டைரக்டர். அப்போ மணிவண்ணன், ஏன்னா மணிவண்ணன் சார் ரொம்ப வெல் நோன் பர்சன் இல்லையா, நடிகராக அவர் எல்லாருக்கும் தெரியும், டைரக்டராகவும் தெரியும். அப்போ அவர் ஃபோனில் தான் கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு கமலா தேட்டில் வரேன்னு சொல்லி. ரொம்ப முடியல, அப்போ ஹெல்த் அவருக்கு முடியல. இருந்தாலும் அவர் நடந்து வந்து கை கொடுத்துட்டு கேட்டோமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டார். அந்த மாதிரி அதான் அவர் நான் கடைசியாக செஞ்சது. அப்புறம் அவர் இறந்த காலையில் ஃபஸ்ட்டே எனக்கு மனோபல சார் ஒரு 10:30-11 மணிக்கெலாம் கூப்பிட்டார். விக்ரமன் இது உண்மையாக என்ன எனக்கு தெரில, மணிவண்ணன் இறந்துட்டாராமா அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில. அப்புறம் வந்து டக்குன்னு நம்ம அவசரப்பட்டு எதுவும் இது பண்ணிட முடியாதுல்ல. அப்புறம் வந்து அவர் இப்போ நாம் தமிழரில் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருந்தார். அப்புறம் சீமான்ட்டே கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆமாம் உண்மைதான், அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி சீமான் சொன்னார். அப்புறம் நேரம் காலையில் நான் மணிவண்ணன் சார் வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். நானும் அப்போ செல்லுமணி வந்துட்டார், செல்லுமணி மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் தானே இருந்தோம். அதெல்லாம் ரொம்ப தாங்க முடியாத இழப்புகள். நீங்கள் சொல்கிற 3 பேருடைய இழப்புமே என்னால் உண்மையிலே இன்னை வரைக்கும் ஜீரணிக்க முடியாத இழப்புகள் தான். ஆனால் ரமேஷ் கண்ணாவை வந்து நான் தான் இவன் தான் டைரக்டர் விக்ரமன் நடிச்சுட்டாங்க எல்லாரும். கார்த்திக் சார் நைட்டெல்லாம் முடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ராதாரவி சார் ஸ்பாட்டுக்கு வந்தார். ஆனால் அது நானும் கார்த்திக் வச்சு படம் எடுத்துருக்கிறேன். அஜித் ஆஃபீஸ்க்கே வரவழைச்சாங்க. சார் நீங்கள் என்ன கேரக்டர் சொன்னாலும் நான் நடிக்கிறேன், நீங்கள் வில்லன்னா சொன்னாலும் நான் அதில் நடிக்கிறேன். முன்னாடி இருந்த சீட்டில் உட்காந்து இப்படி பார்த்த படம் பீஸா தான். அது மாதிரி ஜிகர் தண்டா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சிக்கலட்டு அந்த பாட்டு ஃபுல்லாகவே கீபோர்டில் ஃபீல் பண்ணது கேரி ஜெயராஜா. உங்கள் சத்யாவில் குழு ஏசி ஆஃபரில் 5 ஸ்டார் ஏசி வாங்கும்போது 24 இன்ச் LED டிவி இலவசம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.
வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.